இந்த நாளிலும் பரலோக வாழ்வு பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். லாசரு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு ஐஸ்வர்யவானின் முற்றத்திலே படுத்திருந்தான். அவன் உடலெல்லாம் பருக்கள். அவனுடைய பருக்களை நாய்கள் நக்கிட்டு. ஒரு நாள் அவன் மரித்தான். ஆனால் அவனை மரிக்கும் பொழுது அந்த பருக்கள் நிறைந்த அந்த மனிதனை தேவதூர்கள் அவனை தூக்கி சென்றார்கள் பரலோகத்திற்கு. அங்கே அவன் ஆபிரகாமின் மடியிலே படுத்திருந்தார். பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய அளவோ அந்தஸ்தோ பணமோ இல்லை வேறு எந்த விதமான உலக பிரகாரமான அதிகாரங்களோ தேவையில்லை. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, பரிசுத்தமான ஒரு வாழ்வு நம்மகிட்ட இருக்குமையானால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்கிற ஒரு வாழ்வு நம்மிடத்தில் இருக்குமானால், அந்த பரலோக வாழ்வை, நித்திய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டாம். முதலாவதாக பரலோகம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9, 10. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்தது. ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளை குறுத்தோடுகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டானதாக என்று ஆர்ப்பரித்தேன். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருக்கும் அது பரலோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போது அங்கே சிங்காசனத்தில் யார் வீற்றிருக்கிறா? பிதாவானவர். பரலோகத்தில் நம்ம போனால் அங்கே சிங்காசனத்திலே பிதாவானவர் வீற்றிருப்பார். அவரோடு கூட ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருப்பார். இங்கிருந்து சென்றதான பரிசுத்தவான்கள் திரளான கூட்டம், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்னா, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நான் நிற்க கண்டேன். இப்போ இங்கே கர்த்தருக்கு பிரியமாக கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற மக்கள் பரலோக ராஜ்யத்தில் என்ன செய்வாங்க? வெள்ளை அங்கி தரித்தவர்களாக கர்த்தருக்கு முன்பாக ஆர்ப்பரித்து ஆரவாரத்தோடு அல்லேலியா என்று சொல்லி துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சியாக அந்த இடத்திலே இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வெளிப்படுத்தல் 22:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே சூரியன் என்பது இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, ஆனால் அங்கே என்ன இல்லை? இருள் இல்லை. அங்கே இருள் இருக்காது. கர்த்தரானவரே அங்கே என்னவா இருப்பார்? வெளிச்சமாக இருப்பார். அங்கே உங்களுக்கு நிலாவோ சூரியனோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிரகாசமே அந்த இடத்தை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? மகிமையாக நிரப்பி இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 22:5 பார்க்கலாம். அதே மாதிரி வெளிப்படுத்தல் 21 என்ன சொல்லுதுன்னா, நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாக இருந்தது அப்படின்றோம். நம்ம இங்கே மண் இருக்குது பார்த்தீங்களா? தெருவெல்லாம் மண்ணாக இருக்கும். அங்கே என்னவா இருக்குமா? தெருவெல்லாம் சுத்த பொன்னாக இருக்கும், பளிங்கு போல இருக்குமா தெருக்கள் எல்லாம். அந்த அளவுக்கு அங்கே பிரகாசமாக இருக்கும். அடுத்து வெளிப்படுத்தல் 21:4 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன இல்லை? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போன என்று விளம்பிற்று. அங்கே என்ன பண்ணலையா? ஒரே மகிழ்ச்சி. அங்கே என்ன இல்லை? கண்ணீர்ன்றதே இல்லை. அங்கே என்ன இல்லை? துக்கம் இல்லை. அங்கே என்ன? அலறுதலும் இல்லை. அங்கே வருத்தமும் இல்லை. இந்த உலகத்தினுடைய பாடுகள் எதுவுமே என்ன இருக்கிறது இல்லை. அங்கே பரலோக வாழ்க்கையில் இல்லை. அங்கே எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும். கண்ணீர் என்ற பேச்சுக்கே அங்கே என்ன இல்லை? இடம் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்கு முன்னாடி இருக்கிறோம்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய முன்னாடி நம்ம இருக்கிறோம். நமக்கு பிரச்சனைகள் எதுவுமே அங்கே இருப்பது இல்லை.
அங்கே அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வருத்தமும் இல்லை. அப்பேற்பட்ட இடம் தான் என்னது? பரலோக ராஜ்யம். ரெண்டாவதாக அந்த அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்ன சொல்றாரு? அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம பார்த்தோம், எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அங்கே என்ன இல்லை, எதுவும் கண்ணீர் எதுவுமே இல்லாத ஒரு ராஜ்யம், சந்தோஷமான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? என்ன சொல்றார்? அதற்கு வழி யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்று பாவத்துக்கு விலகி வாழும் பொழுது மட்டும்தான் அந்த பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும். கிளியரா சொல்றாரு, என்னை அல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகவே முடியாது. என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் யாரும் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, அவர் மட்டும்தான் என்னது? பரிசுத்தர். இந்த உலகத்தில் நீங்கள் கடவுள் என்று சொல்லிக்குள்ள எந்த கடவுளை அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க பரிசுத்தமான வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட எந்த குறையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இந்த உலகத்திலே பரிசுத்தமாக வாழ்ந்த கர்த்தர் நம்முடைய பாவங்களின் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்ம அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக என்ன செய்தார்? மரித்தார். அப்பேற்பட்ட பரிசுத்த தெய்வம் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு முடியும். அப்போ யார் அந்த பாவத்தை மன்னிக்க முடிய வல்லமை உள்ளவரோ அவர் மூலம்தான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அது கிளியராக என்ன சொல்றாரு? என்னை அல்லாமல் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்றார். அந்த தெய்வத்தை இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் காசிக்கு போகலாம், இல்லை வேளாங்கண்ணிக்கு போகலாம், அங்கெல்லாம் போனால் நான் என்ன செய்யலாம், முக்தி அடைந்து விடலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதெல்லாம் எளிதுதான். அதை விடையும் எளிது என்னது தெரியுமா? நீங்கள் இருந்த இடத்துலையே என் தேவன் எனக்காக மரித்தார், என் பாவங்களை எல்லாம் அவர் ஏற்கனவே சிலுவையில் அறைந்து தீர்த்துட்டார். அப்போ அவரை நான் ஒரே ஒன்று செய்ய வேண்டியதுதான். என்ன செய்யணும்? அவரை உள்ளத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள் என்ன சொல்கிறது? அவருடைய கிறிஸ்துவை நாம் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசிச்சா நீ ரட்சிக்கப்படு. மிகவும் எளிது. ஆனால் அதை கடைபிடிக்கிறது கஷ்டம். இன்னைக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அந்த பாவத்தை திரும்ப நீங்கள் செய்வீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாவத்துக்கு விலகி என்ன செய்யணும்? நம்ம ஓட வேண்டும். பாவத்துக்கு விலகி என்ன செய்யணும்? நாம் அப்படியே பாவத்தில் நிலைச்சு நிற்கக்கூடாது. அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோகத்தில் நம்ம போக முடியும். அதான் யோவான் 14:2-3 என்ன சொல்கிறாருன்னா, அநேக வாசஸ்தலங்கள் நான் உங்களுக்காக வச்சு போயிருக்கேன், கெட்டுறேன், நான் போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை நான் என்ன செய்கிறேன்? ஆயத்தம் பண்ணுறேன். அந்த இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கேன், நீங்கள் எல்லோரும் என்ன செய்யலாம், அங்கே வரலான்னு சொல்லிட்டு போனவர் அவர் மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்ம பார்ப்போம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நினைப்போம், அதில் தவறு இல்லை. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி சந்தோஷம்? இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வீடு கட்டாயம் வேணும். ஆனால் இது கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டை நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். பரலோகத்தில் நித்தியமாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ அங்கே ஒரு ஃப்ளாட்ஸ் நமக்கு வேணுமா வேண்டாமா? அந்த ஃப்ளாட்ஸ் இப்போ தான் இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தை நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு வசதியாக என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக நம்ம வாழும் பொழுது இந்த பரலோகத்தில் நம்ம ஒரு ஃப்ளாட்ஸ் என்ன செய்யலாம்? புக் பண்ணலாம்.
அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் பைபிளில் படிப்பீங்க, 10 கன்னிகைகள். அந்த மணவாளன் வர்ற டைமில் 10 பேர்கள் என்ன இருக்குது, அந்த எண்ணெய் எல்லாம் தீர்ந்து போச்சு. 10 பேரிட என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. அந்த எண்ணெய் இருந்தவங்க மட்டும்தான் என்ன செய்தாங்க? மணவாளனோட பரமராஜ்யத்துக்கு சென்றாங்க. அதே மாதிரியாக அவர் எப்போ வருவார்னு நமக்கு தெரியாது, இல்லை நமக்கு எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. நமக்கு மரணம் வருகிற வேலை அல்ல, இயேசு கிறிஸ்து வர்ற டைமில் நான் எப்படி இருக்கிறேனோ அப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்போ தான் நான் என்ன செய்ய முடியும்? பரலோகத்துக்கு போடுவேன். அப்போ அது கண்ணிமைக்கு நேரத்தில் நடக்கலாம். அப்போ நான் கடவுளுக்குள்ளாக இருக்கிறேன்னா, அவர் ராஜ்யத்தை, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன்னா, அப்படி நம்ம வாழ்கிறோமா இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். என்ன இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது, பிதாவினிடத்தில் வர முடியாது. ஆனால் அவரை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை சொந்த ரட்சராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். மூன்றாவதாக, எதை எடுத்து செல்வோம்? லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்தில் இருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகளை யாருடையதாகும் என்றார். ஒரு ஜோக்கா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் என்ன பண்ணான், ரொம்ப ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்னா, அவனுக்கு இருந்த நிலத்தை எல்லாத்தையும் விட்டு, அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் விட்டு பொண்ணாக்குனான். பொண்ணாக்கி ஒரு மூட்டையில் அந்த பொண்ணை எல்லாத்தையும் கட்டிட்டு என்ன சொன்னான்னா, நான் சாகிற வரை இந்த பொண்ணெல்லாம் நான் எடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போயிடுவேன். ஏன்னா மற்றதெல்லாம் கொண்டு போக முடியாது, ஏன்னா இது பொண்ணானா ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டினான். சரிப்பான்னு சொல்லிட்டு அவன் நல்லவனா வாழ்ந்தானேன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு மூட்டையை தூக்கிட்டு போகிறான். அப்போ அங்கே ஒரு தேவதேவதான் வழிமறிச்சான். ஏப்பா அவனுக்கு மூட்டை, இவ்வளோ பெரிய மூட்டையை தூக்கிட்டு வாரிய, அதில் என்ன தான் இருக்குன்னு கேட்டான். அப்போ அவன் சொன்னான், நான் எனக்கு எல்லாம் சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் பொண்ணாக மாற்றி இப்போ அந்த நகைகளை எல்லாத்தையும் எடுத்து மூட்டைப்பட்டு இப்படி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த தேவதேவன் சிரிச்சானா, என்ன சிரிச்சானா, ஐயோ இந்த பொண்ணு, இந்த வழியெல்லாம் வீதியெல்லாம் பொண்ணால் தான் நிரம்பியிருக்கு, இருக்கிறது எல்லாமே பொண்ணு தான். நீ உலகத்தில் பார்த்தியா மண், இவ்வளோ பெரிய மண்ணெல்லாம் இருக்குது, அது மூட்டையில் அளக்க முடியுமா? அந்த அளவுக்கு மண் மாதிரி தான் இங்கே பொண்ணு இருக்குது. நீ உலகத்தில் பார்த்த மண்ணும் சரி, இங்கே பார்க்குற பொண்ணும் சரி, பொண்ணுக்கும் வேல்யூ இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ கொண்டு வருவியா, தேவையில்லாத காரியத்தை செஞ்சியே அப்படின்னு சொல்லி சிரிச்சாராம். அது ஜோக்காக சொன்னால் கூட அதே மாதிரி தான், நம்ம என்னதையும் இந்த பரலோகத்துக்கு போகிறல எடுத்து கொண்டு போக முடியாது. அதான் இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யான் இருந்தாலும் அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு பெரிய விளைச்சல், அந்த வருஷத்தில் பயங்கர விளைச்சலாம். அப்போது பார்த்தானா, நான் ஏற்கனவே வச்சுக்கிற ஒரு களஞ்சியத்தில் என்ன செய்ய முடியாது, இந்த தானியத்தை எல்லாத்தையும் என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. அதனால் நான் என்ன செய்வேன், இன்னும் இந்த களஞ்சியத்தை இடித்து பெருசாக்கி இந்த தானியங்கள் எல்லாத்தையும் நான் சேகரித்து வைப்பேன். சேகரித்து வச்சுட்டு அவன் சொல்கிறானா, அவனுடைய ஆத்மாவை பார்த்து, என் ஆத்மாவே நீ என்ன செய், மகிழ்ந்து சுகித்து, உனக்கு தேவையான ஆகாரம் எல்லாம் பல வருடங்களுக்கு நான் சேமித்து வச்சாச்சு, நீ எதுக்கு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி தனக்குள்ளே சொல்லி என்ன செய்தான், சந்தோஷப்பட்டு கொண்டான். அப்போது அந்த ராத்திரியில் கடவுள் அவன்கிட்ட சொல்கிறாரா, மதிகேடனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவே யாருடைய ஆகும். ஆக நாம இந்த உலகத்தை சேகரிக்கிற எந்த ஒரு காரியமும் என்ன செய்ய போகிறதில்லை, நமக்கு உதவ போகிறதில்லை. பரலோக ராஜ்யத்தில் எதையுமே கொண்டு போக முடியாது. நான் இடித்து பெரிதாக்கலாம், இன்னும் அநேக சொத்துக்களை எல்லாம் நான் வாங்கலாம், ஆனாலும் அவை எல்லாமே இந்த உலகத்தோடு என்ன செய்யுது, முடிந்து போகும். அங்கே கடவுளுக்காக நம்ம என்ன செய்கிறோமோ அது மட்டும்தான் என்ன செய்யும், நிலைத்து நிற்கும். அதான் மகா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மிகப்பெரிய ராஜா, பல தேசங்களை எல்லாத்தையும் பிடிச்சிருக்கார். அடுத்து யாராவது நாடு இருக்கா நான் பிடிக்கிறதுக்குன்னு கேட்டார். அந்த அளவுக்கு எல்லா ராஜ்யங்களையும் அவருக்கு கீழாக என்ன செய்தார் அந்த அலெக்சாண்டர் கொண்டு வந்தார்.
அவருடைய 32வது வயதில் நோய்வாய்ப்பட்டார். அவர் மிகப்பெரிய ராஜா, எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு கீழே இருக்குது. அவர் அனுபவிக்க வேண்டியது எல்லாமே அனுபவிச்சிட்டாரு. அவர் சொன்னால் எது வேணாலும் நடக்கும். போர் வீரர்கள், படை தளபதிகள், ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் அவருக்கு கீழாக இருக்கிறாங்க. அவர் இந்த உலகத்தில் அனுபவிக்காதது என்று எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு செல்வாக்காக இருந்தார். ஆனால் 32வது வயதில் அவருக்கு ஒரு நோய் வந்த பொழுது உலகத்தில் உள்ள பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் அவருக்கு வைத்தியம் செஞ்சாங்க. ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, அந்த நோயை குணமாக்க முடியல. அப்படி இருக்க சூழ்நிலை அவர் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நான் இனி என்ன செய்ய மாட்டேன், பிழைக்க போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு கீழே இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு, நான் 3 காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, நான் மரிக்கும் பொழுது அந்த சவப்பெட்டி இருக்கு இல்லையா, அந்த பெட்டியில் என் 2 கைகளை என்ன செய்யணும், வெளியில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டும். 2வது, அந்த பெட்டியை எனக்கு யார் யார் வைத்தியம் செஞ்சாங்களோ அந்த டாக்டர்ஸ் என்ன செய்யணும், தூக்கிட்டு போகணும். 3வது, அந்த ஊர்வலமாக என்னுடைய பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்கல்ல, போகிற வேலை அந்த வழி நெடுகளும் என்ன பண்ணணும், நீங்கள் பொன், வெள்ளி, விலை உயர்ந்த பளிங்கு கற்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட இருந்தவங்க, ஏன் ராஜாவே இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு எதனால் இதை சொல்கிறீங்கன்றத ரீசன் தெரியணுமேனு கேட்டாங்க. கேட்டவளை அவங்க சொல்கிறாரா, இந்த நகர் தெரு ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன், இந்த பொன், வெள்ளி, பளிங்கு கற்களை ஏன் போட சொல்கிறேன்னா, நான் சேகரித்து வைத்திருக்கிறதான இந்த பொன்னோ, வெள்ளியோ, பளிங்கு கற்களோ நான் என்னால் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. நான் பரலோகத்துக்கு போகிறல எடுத்து சொல்ல முடியாது. இதனுடைய மதிப்புங்கிறது ஒன்றுமே இல்லை. இது தெருவில் வீசப்பட வேண்டிய ஒன்று என்பதை இந்த உலகம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். நான் சம்பாதித்து வைத்திருக்கிறதான இந்த பொன்னோ, வெள்ளியோ, பொருட்களோ எனக்கு இந்த யாருக்குமே இந்த உலகத்தில் பயன்பட போகிறதில்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த தெருவிலே நீங்கள் அதை என்ன செய்யுங்க, பரப்புங்க. அடுத்து ஏன் டாக்டர்கள் வர வேண்டும்னா, என்னுடைய வியாதியை குணமாப்பதற்கு எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர்களாலே என்ன செய்யலை, முடியல. நீ நினைத்து கொண்டிருக்கிற இந்த டாக்டர்ஸ் ஆனாலும் சரி, உலகத்தின் சத்துவங்களானாலும் என்னை காப்பாற்றி விட முடியாது. அவர் ஒருவர் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், என்ன காப்பாற்ற முடியும். இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். டாக்டர்களுக்கு மேலாக கிரியை செய்கிற கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டாக்டர்கள் என்னுடைய பிணத்தை என்ன செய்யணும், தூக்க வேண்டும். அடுத்து 3வதாக, ஏன் என் கையை வெளியில் போடணும்னா, நான் இந்த உலகத்தில் என்ன செய்தேன், வெறுங்கையோடு தான் நான் வந்தேன். நான் போகிற வேலை வெறுங்கையோடு தான் நான் என்ன செய்ய முடியும், போக முடியும். நான் வேறு எதையும் கொண்டு போக முடியாது. இதை இந்த உலகம் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி தான் நாம் இந்த உலகத்தில் வர வேலை அவருக்காக செய்கிற காரியங்கள், நாம் பரிசுத்தமாக வாழ்வது மட்டும்தான் கூட வறுமையை தவிர வேறு எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பரலோகத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்து செல்ல முடியாது. அதான் மத்தேயு 16:26 என்ன சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். நம்மிடத்தில் இருக்கிற ஆத்துமா நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக வேறு எதுவுமே என்ன செய்ய முடியாது, இல்லை. அந்த ஜீவனை நம்ம என்ன செய்யணும், அந்த ஆத்துமாவை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றி கொள்ள வேண்டும். நாம் பரலோகத்துக்கு போகிறல நம்ம எதுவும் கொண்டு போக முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் எதை கொண்டு போகலான்றதை பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9:25 என்ன சொல்லுதுன்னா, அழிவில்லா கிரீடத்தை நாம் என்ன செய்வோம், கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லுது. பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். என்ன சொல்லுதுன்னா, பந்தயத்துக்கு ஒருத்தன் போகிறான். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தோம், ஏதோ ஒரு 50 கிராம் ஏதோ கூடுனாங்கன்றதுனால அவனுடைய பதக்கம் என்ன செய்யுது, போயிடுச்சு.
அப்போது அவங்க எந்த அளவுக்கு தன்னுடைய சரீரத்தை காப்பாற்றி கொள்ளவனும் அவங்க ஒரு ஆகாரத்தை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா உடம்பு வெயிட் போட்டுரும். தன்னுடைய பாடியை எப்படி ஸ்லிம்மாக வைத்துக்கொள்ள வேணுன்றதுக்காக எவ்வளோ இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அவங்க ஓட்டத்தை ஓடுற டைமில் பலவிதமான காரியங்களை பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணில் படாது, பார்க்க மாட்டாங்க. அவங்க லக்கு என்னது? நான் எப்படி அந்த ஓட்ட பந்தயத்தில் முதலாவது வர வேண்டும் என்பது. அதற்காக அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் வெறுத்து இச்சை அடக்கமாக அவர்கள் ஓடுவார்கள். ஆனால் அவங்க ஓடுறது எதுக்கு? என்ன பண்ணுறாங்க? ஓடுறது எதுக்கு? அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறுவதற்காக ஓடுகிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஓடுறது எதுக்காக ஓடுறோம்? அந்த பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம இச்சையடக்கமாக வாழ வேண்டும். இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன செய்திடக்கூடாது, அழித்திடக்கூடாது, அவரை விட்டு பிரித்து விடக்கூடாது என்பதற்காக நம்ம இச்சையடக்கமாக ஓடி அந்த அழிவில்லாத கிரீடத்தை நம்ம என்ன செய்யலாம்? பரலோகத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சியின் கிரீடம். பரலோகத்தில் போகிற வேலை ஒரு பெரும் யாரும் கொடுக்கக்கூடாத ஒரு பெரிய மகிழ்ச்சியின் கிரீடத்தை நம்ம என்ன செய்வோம்? கொண்டு போவோம். அதே மாதிரியாக நீதியின் கிரீடம், அதை நம்ம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அதே மாதிரி அடுத்து சொல்லப்படுதுன்னா மகிமையின் கிரீடம். மகிமையின் கிரீடம் யாருக்குன்னா ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு மகிமையின் கிரீடம். இந்த உலகத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் சகோதரிகள் யாராக இருப்பாங்க, அவங்கள இந்த ஆலயத்துக்கு கூட்டி வரணும். அவங்க கூட்டி வரது மூலமாக அவங்க இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அவங்க அறிந்து கொள்வாங்க. அப்போ அறிந்து கொண்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீடம் கிடைக்கும். அந்த கிரீடம் தான் என்னது? மகிமை. இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்காக செய்கிற அந்த ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு கிரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அதை மட்டும்தான் நீங்கள் கொண்டு போக முடியும். வேறு எதுவுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. அதே மாதிரி ஜீவ கிரீடம். அவருடைய நாமத்துக்காக நம்ம படுகிறோம்ல பாடு, அந்த பாடு அனுபவிக்கும் பொழுது அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக நாம் பாட அனுபவிக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவோம். ஆக இந்த மாதிரிப்பட்ட கிரீடங்கள் நான் தெளிவாக இதெல்லாத்தையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதனால் இந்த ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம், அழிவில்லா கிரீடத்தை மட்டும்தான் நாம் என்ன செய்ய போகிறோம்? பரலோகத்தில் கொண்டு போக முடியும், பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். வேறு எதுவுமே நாம் என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. ஆகையால் இந்த கிரீடத்தை பெறுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அடுத்து நான்காவதாக, யார் பரலோகத்துக்கு போக முடியும்? முதலாவது என்ன பார்த்தோம்? அந்த பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், எப்படி அங்கே போக முடியும்னு பார்த்தோம், எதை நாங்கள் கொண்டு போக முடியும்னு பார்த்தோம். நான்காவதாக, யார் அங்கே என்ன செய்ய முடியும்? போக முடியும். வெளிப்படுத்தல் 21:27. இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் அங்கே செய்ய முடியும், போக முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம பேர் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் இப்போ எழுதப்பட்டிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு ஜீவ புஸ்தகம் வச்சிருக்கிறார். அந்த புஸ்தகத்தில் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் எழுதிட்டே வருவார். இன்னைக்கு இவங்க இன்னென்ன தப்பு பண்ணாங்க, இன்னது நல்லா பண்ணாங்கன்னு எழுதிட்டே வருவார். அதில் மார்க் விழுந்துனே இருக்கு. அந்த மார்க்கில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படும். எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் வரும், கரெக்டாக எழுதியிருப்பீங்க. அடுத்து காலேஜில் அட்மிஷனுக்கு போகணுன்னா அந்த அட்மிஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தால் தான் உங்களுக்கு காலேஜுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி பரலோக ராஜ்யத்தில் சொல்லணும்னா அந்த ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். யோவான் 3:3 என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? ஏற்கனவே பிறந்துட்டோமே,
மறுபடியும் என்ன பிறக்கிறது? அது என்ன சொல்லுன்னா, நான் பாவத்துக்கு மரித்தவனாகவும் ஒருவன் மறுபடியும் பிறவப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்ன மறுபடியும் பிறக்கிறது? பாவத்துக்கு நான் மரித்தவனாகவும் நீதிக்கு பிழைத்தும் இருக்க வேண்டும் என்று சொல்ல. ஒரு மரித்தவன் சடலமாக இங்கே நிற்கிறான்னு வச்சுங்களேன், அவனுக்கு முன்னதாக ஏதோ பொருள்கள், பல பொன் வெள்ளி இல்லை வேற என்னென்ன பொருட்கள், இச்சையான என்ன காரியங்கள் அதிலே இருந்தாலும் கூட அதை அவனால் அனுபவிக்க முடியுமா? அப்போ அவன் எல்லாவற்றுக்கும் அவன் மரித்து விட்டான். அதே மாதிரி நான் உன்னுடைய இடத்துல உயிர் இருக்கு, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எனக்கு இச்சையாக தோன்றின அநேக காரியங்கள் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவை எதுவுமே என்னை பாதித்து விடக்கூடாது. எந்த ஒரு இச்சையான காரியங்கள் ஆனாலும் அது என்னை பாதித்து விடக்கூடாது. அதுதான் என்ன செய்யறது? பாவத்துக்கு மரிக்கிறது. அப்போ பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் என்ன செய்யணும்? பிழைத்துடணும். இப்போ 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது, நான் நிறைய கடன் வச்சிருக்கிறேன். அப்போ அந்த கடன் இதை நான் அபகரிக்கலாம், வாய்ப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்ய மாட்டேன்? அதுக்கு என் இச்சை வரக்கூடாது. யோசேப்புக்கு முன்பாக பாவமான காரியங்கள் அவனுக்கு முன்னதாக தான் வந்துருச்சு. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். அப்போ பாவத்துக்கு நான் என்ன செய்யணும்? மரித்து நீதிக்கு பிழைத்திருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோக ராஜ்யத்தை நான் என்ன செய்ய முடியும்? கடை பிடிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 22:14-15 பார்த்தீங்கன்னா, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அந்த ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்திற்குள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனையின்படி செய்துகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவங்க உள்ள யார் போக முடியாது? சூனியக்காரர்கள், விக்கிரவாளி, இப்படி தவறான காரியங்களை செய்கிற யாருமே என்ன செய்ய முடியாது, அங்கே என்றே ஆக முடியாது. நான் பவர்ஃபுல்லாக அங்கே உள்ளே போனோம்னா, அதிகாரம் உள்ளவர்களாக போனோம்னா, அவருடைய கற்பனையின்படி நடந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? உள்ளே போக முடியுமே தவிர நான் ஒரு வெள்ளையேன்னு, நான் அழகா இல்லை நான் அந்தஸ்தா பெரிய பதவியில் நான் இருக்கிறேன் என்று போய் தான் அங்கே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்முடைய பிரதமர் வேணால் வெளிநாட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அவங்க சிவப்பு கம்பளம் போட்டு நிறைய பேர் அவர்கள் என்ன செய்வாங்க, வரவேற்பாங்க. அவர் அப்படியே அந்த ப்ரைஸ் பண்ணுவாங்க அவரை பற்றி, அவரை கூட எப்படியே கூட்டிகிட்டு போவாங்க. பெரிய அந்தஸ்து, பெரிய மதிப்பு. ஆனால் எந்த மதிப்பாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அந்த பெரிய பெரிய தலைவர்கள் மரணம் அடையும் பொழுது மக்கள் எல்லாம் கியூவில் நின்று என்ன செய்வாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க. கியூவில் நின்று அஞ்சலி செலுத்துவாங்க. அவருடைய அடக்கம் பண்ணக்கூடிய பெட்டி தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அவங்கள தேவதூதர்கள் எடுத்து செல்றாங்களான்னு தான் பார்க்கணும். லாசரு மரித்தான், யார் கூட்டிட்டு போன? தேவதூதர்கள் அவனை என்ன செய்தாங்க, கொண்டு போனாங்க பரலோகத்துக்கு. என்னுடைய அந்தஸ்தினாலேயோ என்னுடைய பணத்தினாலேயோ என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய எந்த விதமான இதனாலேயுமோ நான் பரலோகம் சென்று விட முடியாது. நான் ஏழையாக இருக்கலாம், நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் பரிசுத்தமாக அவருடைய கற்பனையின்படி நான் வாழுகிறவனாக காணும் பொழுது, ஒரு நாள் நான் மரிக்கும் பொழுது என்னை யார் கொண்டு போவா? தேவதூதர்கள் கூட்டி செல்வாங்க. ஆனால் உயர் பதவியில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாக கற்பனையின்படி நடக்காத ஒருவனாக காணும்படும் பொழுது நான் எங்கே தான் சொல்லணும்? பாதாளத்துக்கு. பிசாசு தான் என்ன செய்வான், நம்மளை தூக்கிக்கிட்டே போவோம். அதனால் அவருடைய கற்பனையின்படி நாம் வாழும் பொழுது அதுதான் நமக்கு பரலோகத்தில் போகிறதுக்கு தகுதியாக அமையும். அதான் 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்கிற பவுல், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். நாம் இந்த வாழ்க்கையில் நம்முடைய ஓடுகிற ஓட்டத்தில் நமக்கு நீதியின் கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா, நம்ம ஓட்டத்தை கரெக்டாக ஓடிட்டுருக்கனான்றதை நம்ம செக் பண்ணிக்குவோம். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்வர்களாக காணப்பட்டோன்னா அந்த பரலோக வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக.